பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நாம் அதிகமாகவே கேள்விப்பட்டுள்ளோம். குறிப்பாக திரையுலகில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்வோர் அதிகம். முகத்தில் உள்ள மூக்கு உள்ளிட்ட ஏதாவது உறுப்பின் அமைப்பு தங்களுக்கு பிடிக்கவில்லை எனில் நடிகைகள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அவற்றின் அமைப்பை சரி செய்து கொள்வது வழக்கம். ஆனால் விபத்தில் அல்லது பேராபத்தில் சிக்கி முகம் சிதைந்து போனால் முகமே விகாரமாகிவிடும். விகாரத்தை மறைத்து மீண்டும் முழு தோலுடன் முகத்தை மீட்பதற்கென முகமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில்தான் இப்படியான முகமாற்று அறுவை சிகிச்சைகள் முதலில் செய்யப்பட்டது. இப்போது நாம் விபத்துகளால் முகம் கோரமாகி போய் புதிய முகம் பெற்ற சில மனிதர்களை பற்றி பார்ப்போம். விர்ஜீனியாவை சேர்ந்த 37 வயதான ரிச்சர்ட் லீ நோரிஸ் 1997ஆம் ஆண்டு எதிர்பாராத விதமாக துப்பாக்கியால் தன்னைத்தானே முகத்தில் சுட்டுக் கொண்டார். இந்த கோர விபத்தின் காரணமாக நோரிஸின் மூக்கு, உதடுகள் சிதைந்து போனது. மேலும் வாயின் பெரும்பாலான அசைவுகள் செயல்படவில்லை. இதனால் கோரமாகி போன முகத்துடன் 15 ஆண்டுகளாக விர்ஜீனியாவின் ஹில்ஸ்வில் பகுதியில் தனிமையாக வாழ்ந்து வந்தார் நோரிஸ். கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தானமாக வழங்கப்பட்ட இறந்த நபர் ஒருவரின் முகம் நோரிஸுக்கு அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டது. மேரிலாந்து மருத்துவமனையில் 100 பேர் கொண்ட டாக்டர்கள் குழுவால் சுமார் 36 மணி நேர அறுவை சிகிச்சையில் நோரிஸுக்கு புதிய முகம், பற்கள், நாக்கு மற்றும் தாடை பகுதி மாற்றி அமைக்கப்பட்டது. தற்போது இவரால் பல் விளக்க ஷேவ் செய்ய முடிகிறது. மேலும் விபத்தில் இழந்த நுகரும் தன்மையையும் திரும்ப பெற்றுவிட்டார் நோரிஸ். இசாபெல் தினாய்ர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்மணி ஆவார். இவர் கடந்த 2005ஆம் ஆண்டு மே மாதம் தூக்க மாத்திரை மிகுதியால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். இசாபெல் தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருந்ததால் இவரது வளர்ப்பு பிராணியான லேப்ரடார் இனத்தை சேர்ந்த நாய் டேனியா இசாபெல்லை எழுப்பும் நோக்கத்தோடு அவரது முகத்தில் நீண்ட நேரம் பிராண்டியது. இதனால் இசாபெல்லின் மூக்கின் ஒரு பகுதி மற்றும் உதடுகள் காணாமல் போயின. பிறகு பிரான்சின் எமியன்ஸ் நகரில் உள்ள பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இசாபெல்லுக்கு முகமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உதடுகள் மற்றும் மூக்கு சரி செய்யப்பட்டது. இசாபெல் தினோயர் தான் முகமாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முதல் நபர் ஆவார். டல்லஸ் வியன்ஸ் அமெரிக்காவை சேர்ந்தவர். கடந்த 2008ஆம் ஆண்டு கிரேன் ஒன்றில் பணியில் இருந்தபோது துரதிர்ஷ்டவசமாக டல்லஸ் வியன்ஸின் நெற்றி மேலே சென்று கொண்டிருந்த உயரழுத்த மின்கம்பியில் பட்டுவிட்டதால் அவரது முகம் உருகி சதைக்குழாக மாறிப்போனது. உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் போர்லாந்து நினைவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட டல்லஸ் வியன்ஸின் உயிர் மருத்துவர்களின் 2 நாள் கடும் போராட்டத்திற்கு பின் காப்பாற்றப்பட்டது. ஆனால் டல்லஸ் வியன்ஸ் நிரந்தரமாக பார்வையை இழந்தார். மேலும் உதடுகள், மூக்கு மற்றும் புருவங்கள் போன்றவை உருகிவிட்டன. 2011ஆம் ஆண்டு டல்லஸ் வியன்ஸுக்கு 30 பேர் கொண்ட மருத்துவ குழுவால் முகமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தற்போது தொலைபேசியில் பேசவும் நுகரும் தன்மையையும் பெற்றுள்ளார் டல்லஸ் வியன்ஸ். 46 வயதான கோனி கல்ப் ஓஹியோவை சேர்ந்தவர். 2004ஆம் ஆண்டு இவரது கணவரால் முகத்தில் துப்பாக்கியால் சுடப்பட்டதால் கோனி கல்பின் முகம் உருகுலைந்து போனது. துப்பாக்கி சூடு காரணமாக கோனி கல்பின் மூக்கு, கன்னங்கள், வாய்க்குள் இருக்கும் மேற்பகுதி மற்றும் ஒரு கண் ஆகியவை சிதைந்து போனது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கோனி கல்புக்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. விலா மற்றும் தொடை எலும்புகளின் ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டு கன்னம் மற்றும் தாடை பகுதி உருவாக்கப்பட்டது. பின்னர் 22 மணி நேரம் நடைபெற்ற அறுவை சிகிச்சையில் இறந்த பெண் ஒருவரின் முக எலும்புகள், தசைகள், இரத்த நாளங்கள், நரம்புகள் மற்றும் தோல் ஆகியவை கோனி கல்புக்கு பொருத்தப்பட்டது. யானை முக மனிதன் என்று அழைக்கப்பட்ட பஸ்கால் கோலரின் முக மாற்றத்தை வெளிப்படுத்தும் அற்புத படம் இது. மரபணு கோளாறு காரணமாக பஸ்கால் கோலரின் முகம் மிகவும் விகாரமாக மாறியது. கடந்த 2008ஆம் ஆண்டு பிரெஞ்சு மருத்துவ குழு ஒன்று அறுவை சிகிச்சை மூலம் பஸ்கால் கோலருக்கு புதுவாழ்வு தந்தது. தானம் பெறப்பட்ட இறந்த நபர் ஒருவரின் முகம் பஸ்கால் கோலருக்கு சுமார் 16 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு பொருத்தப்பட்டது. 30 வயதான இந்த நபர் ஒரு கரடியால் தாக்கப்பட்டார். கரடி தாக்குதலில் இவரது முகத்தில் பெரும் பகுதி கிழிந்து போனது. விபத்தில் மரணமடைந்த ஒருவரின் முகம் அவரது குடும்பத்தாரின் ஒப்புதலுக்கு பின் இந்த நபருக்கு பொருத்தப்பட்டது. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற 18 மணி நேர அறுவை சிகிச்சையில் தமனிகள், நரம்புகள் இணைக்கப்பட்டன. மூக்கு மற்றும் மேல் உதடு சரி செய்யப்பட்டது. திசு ஒவ்வாமைக்கான வாய்ப்புகளை குறைக்க 4 வெவ்வேறு மருந்துகள் கொடுக்கப்பட்டன. துருக்கியின் முதல் முகமாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒரு இளைஞன் முதல் முறையாக தனது புதிய முகத்தை பார்க்கும் அற்புத தருணம் இது. 19 வயதான உகுர் அக்கார் என்பவர் 40 நாள் குழந்தையாக இருந்தபோது வீட்டில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தால் அவரது முகத்தின் பெரும் பகுதி கருகி போனது. 2012ஆம் ஆண்டு இறந்து போன 45 வயது நபர் ஒருவரின் முகம் அக்காருக்கு பொருத்தப்பட்டது. எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.